இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி உன்னால இப்படி தைரியமா என்கிட்ட பேச முடியுது? நீ அவளை விட்டுட்டு போனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த உயிராத அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ பண்ண தப்புல அந்த குழந்தையும் கலைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே அவ உன் கூட வாழ்வான்னு நீ நம்புறியா? உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருந்தா இனிமே நீ அஞ்சலி இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அஞ்சலிய பத்தி நீ உன் கனவுல கூட நினைக்க கூடாது. அத்த ப்ளீஸ் அத்த அப்படி சொல்லாதீங்க. எனக்குன்னு இந்த உலகத்துல இப்ப யார் இருக்காங்க? இது பாருங்க, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. ஆனா இதுல நான் ஒரு அனாதை மாதிரி ஒத்தாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச ஒரே சொந்தம் என் அஞ்சலி மட்டும்தான். அவதான் என் வாழ்க்கை. அவளுக்காக நான் எப்படி எல்லாம் கனவு கண்ட தெரியுமா? எல்லாத்தையும் நான் என் கையாலேயே அழிச்சிட்டேன். ப்ளீஸ் அத்த, எங்களை மட்டும் பிரிச்சிடாதீங்க. எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க. நான் திருந்திட்டேன், என்ன நம்புங்க. அன்னைக்கு கூட துளசிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து என்ன துளசிக்கும் அஞ்சலிக்கும் பிரச்சனை வந்தப்போ நீ வந்து காப்பாத்தினேன்னு இப்ப சொல்லி காட்டுறியா? இல்ல, அதெல்லாம் கூட உன் டிராமாவோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஏன் ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு என் பொண்ணு கூட செய்யறதுக்கு போட்ட டிராமாவோன்னு தோணுது. நீ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தானே? ஏன்னா எத்தனையோ தடவை இந்த மாதிரி செஞ்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கல. டேய், நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. என் பொண்ணு நீ எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண, எவ்வளவு கஷ்டம் கொடுத்த. இதுக்கப்புறமும் நீ அவ கூட வாழணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவ கூட வாழணும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, அவ பேரை சொல்றதுக்கோ அவளை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இத்தனை நாள என் பொண்ணு உன் குழந்தைய சுமந்துகிட்டு இருந்தா. அதனால உனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு உறவு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த உயிரும் போயிடுச்சு. இனி நீ யாரோ அவ யாரோ. ரவுடிங்களை ஏவி விட்டு உன் பொண்டாட்டி வயித்துல இருந்த குழந்தைய அழிச்ச பாவிதானடா நீ. என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க. சீ, இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில நான் உன்னை பார்க்க கூடாது. இதையும் மீறி நீ வந்த, உன்னை கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயங்க மாட்டேன். பாசே, உங்களுக்கு நிஜமாலே ஓனர் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஓனர் நிம்மதியாக இருக்கணும். ப்ளீஸ் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்கள முதல்ல வாழ விடுங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. அதான் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி. புரிஞ்சுங்க.